நம்ம இப்போ சேலம் மாவட்டம் கஞ்சமலை மேலமலை உச்சியில் வர்ணலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணி கீழே இறங்கிட்டோங்க. கிட்டத்தட்ட வாசி இறங்கிட்டோம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் கீழே இறங்கிடுவோம். அதேமாதிரி இந்த கஞ்சமலையை பார்க்கும்போது நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணாச்சுன்னா எல்லா நாட்களும் அனுமதிக்கிறாங்க. எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தண்ணி மட்டும்தான் முக்கியம். இதை நான் ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, நான் பல யூடியூப் சேனல் 2-3 பேர்களை கேள்வியாகவே கேட்டேன். இங்கே எல்லா நாளும் அனுமதிக்கிறாங்களா, மேலே ஏறி இறங்கி எத்தனை மணி நேரம் ஆகுன்னு கேட்டதுக்கு, நான் கேட்ட கேள்விக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நான் மேலே ஏறி இறங்கி எத்தனை நாள் ஆகுன்னு கேட்டால் பௌர்ணமி நாள் விசேஷன்றாங்க. இன்னொருத்தர் மேலே ஏறிங்க எத்தனை நாள் ஆகுன்னு கேட்டால் சித்தர் கோவில் வரைக்கும் ஈஸியாக போகலான்றாரு. நான் கேட்ட கேள்விக்கும் அவங்க சொன்ன பிறகு சம்மந்தமே இல்லை. அதை நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். அந்த யூடியூப் சேனலுக்கு பதில் சொன்னதை நம்ம பதிவு போடுறதே, நம்ம வீடியோ போடுறோம் அடுத்தவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் போடுறோம். ஸோ அந்த நோக்கத்தோடு போடுறதுக்கு அந்த கேள்வியாக கேட்குறாங்களே, அந்த கேள்வி கூட நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணாத போது அப்போ எதுக்கு அந்த வீடியோ போட்டு பலன் கிடையாதுல்ல. ஸோ நான் அடுத்தவங்களுக்கு புரியல, அந்த வீடியோ புரியல, அது மூலிமா ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலாச்சும் சொல்லலைண்ணே. நான் கேட்ட கேள்விக்கும் அவங்க சொன்ன பதிலும் நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.